வணக்கம். நீங்க இப்ப இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர். ஸோ இவரு டாக்டருக்கு தொழிலுக்கு போறதுக்கான காரணம் ஜோதிட ரீதியாக என்னன்னு நீங்க பார்க்கும்போது, இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம். சிம்ம ராசியில பிறந்திருக்காரு. முதல்ல ஜோதிடத்துல மருத்துவத்துக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன். ஸோ இவர் ஜாதகத்துல சூரியன் 7வது வீட்டுல செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். சூரியன் மருத்துவரை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கிரகம். அதுவும் ஒரு மருத்துவத்துக்கான கிரகம். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இதுல செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. ஆட்சியாகி 7வது வீட்டுல சூரியனும் சேர்ந்திருக்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு மருத்துவத்துக்காக குறிக்கக்கூடிய ஒரு விதி. ஆனா இதே மாதிரிதான் இருந்து மருத்துவர் இல்லாம இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் நம்ம வச்சு முடிவெடுக்கல. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் அதிபதி வந்து சனி. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில 3வது வீட்டுல இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாக்குறாரு. யாரே லக்னாதிபதி பாக்குறாரு. சனி வந்து பாத்தீங்கன்னா எலும்புக்கு காரக கிரகம். அப்ப இந்த சனிய லக்னாதிபதி பாக்குறதுனால இவர் மருத்துவரா இருந்து ஆர்த்தோல இருக்கிறார். அடுத்து புதன். புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு, மருத்துவம் சார்ந்த அறிவு, ஆராய்ச்சி, இதெல்லாம் புதன். இது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8வது வீட்டுல போயிட்டு அமர்ந்திருக்காரு. அப்ப 8வது வீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய இடம். அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கண்டங்கள், விபத்துகள். ஸோ இதுதான் 8ஆம் பாவத்துல உள்ளது. 2ஆம் அதிபதியாகி போய் 8ஆம் பாவத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்னது? நமக்கு வரக்கூடிய வருமானம். அப்ப இவருக்கு வரக்கூடிய வருமானம் எது மூலம் வரும் அப்படின்னா 8ஆம் பாவம் மூலமா வரும். 8ஆம் பாவங்கிறது என்ன, நான் என்ன சொல்றேன், அடிக்கடி வந்து திடீர் பண வரவு. அது திடீர் பண வரவுங்கிறது திடீர்னு வந்துட்டு இருக்காது. எப்போ ஒரு வாட்டி தான் வரும். ஆனா நமக்கு ரெகுலர் ரொட்டேனுக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வேணும். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம். அப்ப அந்த 8ஆம் பாவத்துல வேற என்னென்ன இருக்கு? கண்டங்கள், அவமானங்கள், அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு. இவர் ஆர்த்தோல அறுவை சிகிச்சையா இருக்கிறாரு. அப்ப இவருக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இவர் டெய்லி பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தானே வருவாங்க. அப்ப இவருக்கு வந்து அதே மாதிரி இன்சூரன்ஸுமே 8ஆம் பாவம் தான். அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்த்தோ ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய கிளைம் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ். அந்த கிளைம் அமௌண்ட் எல்லாம் இவருக்கு வரும். அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும், இவருக்கு வந்து வருமானம் வரும் 2ஆம் பாவம். அப்ப ஃபர்ஸ்ட் சூரியன் செவ்வாய் 7ஆம் பாவத்துல இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல இருந்து லக்னாதிபதியை பாக்குது. லக்னாதிபதி சனியை பாக்குறாரு. ஸோ ஆர்த்தோவுக்கு கொண்டுட்டு போகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை குறிக்கக்கூடிய புதன் வந்து 8ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கான, ஏன்னா வந்து லக்னாதிபதி 9வது வீட்டுல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த லக்னாதிபதி வேற எங்கேயாவது மாறி இருந்தா இவர் டாக்டருக்கு போல வேற எங்கேயாவது போயிருப்பாரு. வேற மாதிரியான தொழில இருப்பாரு. அது வந்து திரும்ப மறுபடியும் நீங்க முழுமையான ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது தெரியும். அப்போ விதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அது வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ முழு ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எந்த மாதிரி, ஸோ இது எதுக்காக இந்த பதிவுனா இவங்க எந்த மாதிரியான வேலைக்கு போவாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியும். இது எதற்கான பதிவுனா, இப்போ உங்க குழந்தைகளோ இல்ல உங்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எது சார்ந்த தொழிலுக்கு அவங்க எதிர்காலத்துல போவாங்கும் போது அது சார்ந்த படிப்புகள் நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை நம்ம சொல்லி இது காமிச்சு அவங்க எதிர்காலத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா செம்மைப்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் படிச்ச படிப்புக்கு கரெக்டான வேலை இல்லாம இருக்கிறாங்க. சரி, அப்ப இவங்கெல்லாம் எப்படி பார்த்துட்டு போயிருப்பாங்களா? அப்படி கிடையாது. சில பேருக்கு வந்து அது இயற்கையா அமைஞ்சிடும். சில பேருக்கு வந்து அது இயற்கையா அமையாத போது நம்ம இந்த மாதிரி ஜோதிடத்தின் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அது சரியான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு மருத்துவருக்கான யோகம் உள்ள ஜாதகம். அடுத்த பதிவில் நம்ம வேற ஒன்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.